இத்தனை நாட்கள் அவரை பற்றி எந்த விதமான தகவலும் இல்லாத பட்சத்தில் அவரை பற்றின இத்தனை ஹெல்த் ரிப்போர்ட்ஸ்கள் வெளிவந்ததுக்கு பின்பு கூட எப்படி இந்த வீடியோவில் அவர் ஹார்ட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி. பிகாஸ் இது வெறும் ஊடகங்கள் மட்டுமல்ல, ஈரானில் இருக்கக்கூடிய ஒஃபிஷியல்ஸ்களும் அதை சுற்றி வளைத்து கன்ஃபார்ம் செய்யக்கூடிய வேலையை தான் பார்த்தார்கள். இதற்கு பின்னாடி ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தலைவர், அந்த தலைவருடைய வீடியோக்களை பார்க்கும்போது, அந்த வீடியோவில் தலைவர் நல்ல ஹார்ட் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பதை அவர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த ரெஜிம் மீது இன்னும் நம்பிக்கை வளரும். அதை எடுத்துக்காட்டுவதற்காக இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கார்களா, அல்ல இதற்கு பின்னாடி வேற ஒரு நோக்கம் இருக்கிறதா? இதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். ஏன்னா இதுவரை இன்னும் இந்த வீடியோவை பற்றி அடுத்த தகவலை ஈரானின் ஸ்டேட் மீடியா இதுவரை வெளிவிடவில்லை. இந்த வீடியோ வழியாக அவர்கள் எடுத்துக்காட்டக்கூடிய விஷயம், முஜ்தபா கமீனி நன்றாக இருக்கிறார், குணமாக இருக்கிறார். ஆனால் வெளிவந்த செய்திகளை நீங்கள் பார்த்தீர்கள்னா அவர் காயமடைந்திருந்தார், அவர் ஐசியூவில் இருந்தார், அவருடைய 2 கால்களும் ஆம்புடேட் செய்யப்பட்டது, அவர் கோமாவில் இருக்கிறார். எது உண்மை எது பொய்?